வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2024 மார்ச் மாத ராசி பலன்கள். கடக ராசி. இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து மாதம் ஆரம்பிக்குது. அதே நேரம் இந்த மாதம் முழுவதுமே ஒரு கூட்டு கிரக அமைப்புகளில் தான் செயல்படும். அதாவது குரு மற்றும் கேதுவை தவிர்த்து மற்ற எல்லா கிரகங்களுமே ஒரே வரிசையாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வகையில் கடகராசிக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் 7, 8 மற்றும் 9ஆம் இடங்களில் இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது வேலை செய்யும். ஸோ கடகராசிக்கு இது ஒரு சில விஷயங்களில் பாசிட்டிவான தன்மைகளையும் ஒரு சில விஷயங்களில் நெகட்டிவான தன்மைகளையும் ஏற்படுத்தும். ஆகையினால் கடகராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு மன சஞ்சலங்களை தவிர்த்து வர்றது நல்லது. ஏன்னா ஆப்போசிட்டில் கிரக அமைப்புகள் மேலும் கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இயல்பாகவே மனநிலையில் ஒரு மாதிரியான தடுமாற்றங்களும் குழப்பங்களும் வந்து போகும். ஆனால் சிரமப்பட்டாவது காரியங்களில் சிறப்புகளை பெற்றுவாங்க. ஆகையினால் கடகராசிக்காரங்க இந்த மாதம் உங்களுடைய கடுமையான முயற்சிகளை உங்களுடைய காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளை கொடுத்து வருவீங்க. பட் அதுக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சம் மன உளைச்சல்களும் வந்து போயிட்டு தான் இருக்கும். ஸோ மன அமைதி பெறக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி வர்றது நல்லது. இல்லை ஆன்மீக ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் ஈடுபாடுகளை காட்டி வர்றது நல்லது. பொதுவாக கடகராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கணும். நிறையா விஷயங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடை தாமதங்களோடு தான் இருக்கும். எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் முடிக்க முடியாது. பட் காரியங்களுடைய முடிவுகள் உங்களுக்கு வெற்றியாகவும் சாதகமாகவும் தான் இருக்கும். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் அதற்காக அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலும் இறங்க வேண்டாம். நல்லா தீல ஆலோசித்து செயல்பட்டு வாங்க. மற்றவர்களுடைய பேச்சுக்களை முடிந்த அளவுக்கு காதில் வாங்காமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னா இந்த மாதம் மற்றவர்கள் உங்களை பற்றி நிறையாகவும் பேசுவாங்க, குறையாகவும் பேசுவாங்க. ஸோ அதையெல்லாம் காது கொடுத்து கேட்டுட்டு இருந்தால் தேவையில்லாத மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் தான் அதிகமாக ஏற்படும். ஸோ கடகராசிக்காரங்க இந்த மாதம் தா உண்டு தா வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சகவாசம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கை கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாள் வெளிநாடு போக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். தேவையில்லாமல் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோங்களா, இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் அந்த விஷயங்கள் பிரச்சனைகள் சரியாகி நீங்கள் போய் விடுவதற்கான வழிவகைகளை அமைத்து கொடுக்கும். ஸோ நார்மலாகவே இந்த வெளியூர் சார்ந்த விஷயங்களும் சரி, வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக செயல்படுது. பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் எடுத்துக்கோங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். பட் இருந்தாலுமே முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் நிதானித்து யோசித்து செயல்பட்டு வர்றது நல்லது. தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாகவே இருக்கும். ஏற்கனவே கடகராசிக்காரங்களுக்கு கெரியர் பேஸ்டான விஷயங்கள் கொஞ்சம் டெவலப் இல்லாமல் ஒரு மந்தமான சூழ்நிலைகளில் தான் இருக்குது. பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அதை பெரிய அளவில் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. வழக்கமான விஷயங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும். பட் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். சில பெனிஃபிட்ஸை எதிர்பார்க்கலாம். பட் எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸை எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அலைச்சல்களும் உடல் உழைப்புகளும் அதிகமாக தேவைப்படும். அதாவது தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கடகராசிக்காரங்களுக்கு ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறக்கூடிய தன்மைகள் தான் இருக்குது. ஸோ கெரியர் பேஸ்டான விஷயங்களை ஏதாவது ஒரு இன்புட் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அது பொருள் ரீதியாக இருக்கலாம், இல்லை உழைப்பு ரீதியாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் ஏதாவது ஒன்று உங்கள் சைட்லேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணும்போது அதற்கேற்ற ரிசல்ட் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. குறிப்பாக கெரியர் பேஸ்டான விஷயங்கள் மாதத்தின் முற்பகுதியில் சாதகமான தன்மைகளை பெற்று வருவீங்க. மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் கடினமான உழைப்புகள் தேவைப்படும். தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சின்ன சின்ன தடை தடுமாற்றங்கள் அவ்வப்போது வந்து போகவும் செய்யும். ஸோ மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் நிதானித்து செயல்படுறது நல்லது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலையிலே இருக்கும். பொதுவாக வரவுகளும் செலவுகளும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலுமே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் மேனேஜ் பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நன்மைகள் உண்டு. கடன் சார்ந்த விஷயங்கள் கூட சில ஆதாயங்களையும் எதிர்பார்க்க முடியும். சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சுமூகமான தன்மைகள் இருக்குது. தவிர இந்த மாதம் சில பொருட்சேர்க்கைகள், ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள் கூட எதிர்பார்க்கலாம். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான அமைப்புகளே கொடுக்குது. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் குடும்பத்தில் கொஞ்சம் சுணக்கமான நிலைகள் இருக்கும். பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. குடும்ப உறுப்பினர்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களோடு தான் செயல்பட்டுட்டு வருவாங்க. சில நேரங்களில் ரொம்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருந்துட்டு வருவாங்க. சில நேரங்களில் எதையுமே கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருந்தும் வருவாங்க. ஸோ குடும்பத்துக்குள்ளே ஒரு கலவையான மாற்றங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்து வரும். குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள். மாதத்தின் பிற்பகுதியில் குடும்ப விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் தோய்வு நிலைகள் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கக்கூடிய வகையில் அது எல்லாமே அமையும். நீங்கள் ஒரு மாதிரி சங்கட உணர்வோடும் பய உணர்வோடும் இருந்து வந்த குடும்ப விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே மாதத்தின் பிற்பகுதியில் விலக ஆரம்பிக்கும். ஆனால் குடும்ப விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் தோய்வு நிலைகள் அப்படிங்கிறது இருக்க செய்யும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு கலவையான மாற்றங்கள் தான் இருக்குது. அதனால் குடும்ப விஷயங்கள், காரியங்களை, சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து வர்றது நல்லது.
பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம். உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பட்டுமிடாமல் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி உறவுகள் பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். மற்ற விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாதத்தின் முற்பகுதியில் சிறப்பாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் சுணக்க நிலையே இருக்கும். ஆனால் தனிப்பட்ட முறையில் குழந்தைகள் அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களை சிறப்பாக செயல்பட்டு வருவாங்க. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய வகையிலே இருக்குது. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் உங்களுடைய ஈடுபாடுகளும் பங்களிப்புகளையும் பார்த்து வர முடியும். அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு மற்றவங்களோட கை தான் ஓங்கி இருக்கும். மற்றவங்க உங்களை கொஞ்சம் டாமினேட் பண்ணவே நினைப்பாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சாமர்த்தியமாக அதை சமாளித்தும் வருவீங்க. ஸோ வெளி இடங்கள்லாம் உங்களுக்கான விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே சிறப்பாகவே இருக்கும். பட் பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதியில் எல்லா விஷயங்களுமே சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் சுணக்க நிலையை பார்த்து வருவீங்க. பட் இருந்தாலுமே கிரக அமைப்புகள் உங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுத்துட்டு வரும். ஸோ ஓவராலாக இந்த மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் மனநிலையில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் குழப்பங்கள் இருக்கவே செய்யும். ஆகையினால் மன சஞ்சலங்களை தவிர்த்து விடாமுயற்சியோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா பல நல்ல விஷயங்களை இந்த மாதம் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.